உங்க வீட்லயும் சின்ன பசங்க இருக்கிறாங்களா? எங்க கூட்டிட்டு போணும்னு தெரியலையா? இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெக்கேஷன் லீவு விட்டாச்சு. எங்க போலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் 2 டேஸ் ட்ரிப்பா ஏற்காடு செலக்ட் பண்ணி போயிருந்தோம். அங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நாங்க சூஸ் பண்ண பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பீக்கு பார்க்கு. உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போதே நம்மளுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும், பேர்ட்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் குடுத்துருப்பாங்க. அதுல அடல்ட்டுக்கான ஃபீ 300, கிட்ஸ்க்கான ஃபீ வந்து 200 குடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு கோழினாலே பிராய்லர் கோழி, நாட்டுக்கோழி தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா இங்கே பார்த்தீங்கன்னா, கோழியோட பேருன்னு பார்த்தீங்கன்னா, பாலிஷ் சிக்கன். இதவே இவங்க குதிரை சவாரிலாம் வச்சிருந்தாங்க கிட்ஸுக்குன்னு தனியாவே. இந்த கோழின்னு பார்த்தீங்கன்னா, வான்கோழி. இந்த கோழியோட பேர் பார்த்தீங்கன்னா, கீனி கோழின்னு சொல்லுவாங்க. கிட்ஸ்லாம் பார்த்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கோழியோட பேருன்னு பார்த்தீங்கன்னா, பர்மா கோழி. இந்த கோழியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்திய ஃபயோமி. அந்த சைடு திரும்பினா ஃபிஷ்ஷுக்கான ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. தனியா ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டு குடுத்து, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கவே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீக்கு பார்க். இது என்ட்ரன்ஸு. கலர்ஃபுல்லா பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. லவ் பேர்ட்ஸு, ஸ்பேரோஸ் நெறைய வந்து வச்சிருந்தாங்க. பேர்ட்ஸ்க்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு சானிடைசர் போட்டிருந்தாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி பேர்ட்ஸ்க்குலாம் ஃபீட் பண்ற மாரி ஃபுட்டு குடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம கை நீட்டினாலே பேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம கையில உட்காந்துட்டு அதோட ஃபுட்ட எடுத்துக்கும் அதுவாவே. பாருங்க ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்க ஃபேமிலியா எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பேரட் கூட இருந்துச்சு. நம்ம கையில ஃபுட் இருக்கிற வரைக்கும் அது சாப்பிட்டுட்டு அதுவா தனியா பறந்து போயிரும். 1 இல்ல 2 இல்ல நெறையவே வந்து நம்ம கையில அதுக்கு தேவையான ஃபுட்டு நம்ம கையிலேருந்து எடுத்துக்கும். நம்ம பயப்படாம இருக்கணும். நம்ம தலை மேல மொதற்கொண்டு, ட்ரெஸ் மொதற்கொண்டு எல்லா மேலேயுமே ஏறும். இந்த மாரி எல்லாருமே நாங்க ஃபுட்டெல்லாம் குடுத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பேர்ட்ஸ் எல்லாம் கலர் கலரா பார்த்து முடிச்சுட்டு, வெளிய வந்த உடனே நம்ம வாத்து ஐயாவ பார்த்தோம். அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. அதோட ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தீக்கோழி, ஆஸ்ட்ரிச்சு. வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆஸ்ட்ரிச்ன்னு சொல்லி போர்டு போட்டிருந்தாங்க. அதுக்கான ஃபுட்டு எல்லாமே வந்து முன்னாடியே பேஸ்கெட்ல வச்சிருந்தாங்க. ஸோ அதை எடுத்து நம்ம கை நீட்டினா அதுவா வந்து எடுத்துக்கும். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கை நீட்டணும். இல்லைன்னா கையே கடிச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு. ஆடு பார்க்கவே பசங்க எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ரேபிட்கான ஃபுட்டுமே பேஸ்கெட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அதை கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாருமே. இந்த ரேபிட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரேபிட். பார்க்கவே ஆடு மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்கு கூட வச்சுருந்தாங்க. பிக்கு வந்து நம்ம காட்டிலலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க வந்து கூண்டில் போட்டு ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பப்பீஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா தனியாக பே பண்ணணும். தனியாக பே பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ஜாலியாக அது கூட விளையாடலாம். அதுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம். தூக்கி கொஞ்சம் விளையாடலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கடை நமக்கு ஒன்றுமே காணோன்னு நினச்சி பார்க்குறப்ப தான் இந்த கடையை பார்த்துட்டு உள்ளே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா மரத்திலான சீப்பு, வளையல், நிறைய டாய்ஸுமே வந்து மரத்தில் செஞ்சு வச்சுருந்தாங்க. பாம்பு, மீன் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீச்சன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தண்ணி ஊற்றி ஊதுனா குயில் சத்தம் கேட்கும்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடுக்கு ட்ரிப்பு வந்தீங்கன்னா மறக்காமல் பீக்கு பார்க்கு விசிட் பண்ணி பாருங்கள்.